கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து ஆனந்தி மேலே ரொம்ப மோசமான பழியெல்லாம் தூக்கி சுமத்தி வந்து அவங்கள ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடியும் வந்து வீடியோலாம் போட்டு காட்டி நிரூபிக்கிறாரு வீரா. இதனால் ஆனந்தி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து ஜட்ஜி வந்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்னம்மா சொல்கிற, இந்த மாதிரி ஒரு புருஷனை போட்டு அடிப்ப, உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து இருக்கிறதால தான் பொண்ணுங்களுக்கு வந்து மோசமானவங்க வந்து சொல்கிறாங்க பொண்ணுங்களை, எல்லாருக்கும் வந்து உன்னால் வந்து அசிங்கந்தாம்மா பொண்ணுங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தையும் மோசமாக பேசுகிறாங்க. இதனால் வந்து ஆனந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. மேடம் தயவு செய்து சொல்கிறத கேளுங்க மேடம், இவன் சொல்கிறது எல்லாமே போய் இவன் வந்து ரொம்ப மோசமானவன் மேடம், இவன் என்னை ஒரு நாளும் சித்திரவதை பண்ணியிருக்கான் மேடம், பயங்கரமான கொடுமையெல்லாம் அவங்ககிட்ட நான் அனுபவிச்சதால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போவும் இவன் நடிக்கிறான் மேடம், இந்த வீடியோவில் வந்து பாதி தான் மேடம் உண்மை, பாதி போய் மேடம், அதை என்னால் கண்டிப்பாக நான் நிரூபிக்க முடியும். நான் ஏன் அவனை அடித்தேன்னு தெரியுமா மேடம், அவன் என்கிட்ட கேவலமாக நடந்துக்கிட்டான், அதனால தான் மேடம் அவனை அடித்தேன், மற்றபடிலாம் அவன் தான் மேடம் என்னை ஃபுல்லாக கொடுமைப்படுத்தினா, அதை தாங்க முடியாத வெளிப்பாடு தான் மேடம் இது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மேடம், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மேடம், என்னை சேர்த்து வச்சிங்கன்னா அதோட நரகம் எனக்கு எதுவுமே இல்லை மேடம், தயவுசெய்து இந்த கொடுமையை மட்டும் எனக்கு பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. எங்களை மாதிரி வீடியோ ஆதாரம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா, மேடம் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் அந்த ஆதாரம் எப்படி வந்துச்சு, ஏன் இப்படிலாம் நடந்தது எல்லாத்தையும் நான் நிரூபிக்கிறேன், ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அப்போ 2 நாள் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், அப்படி நீ வந்து அந்த 2 நாளில் வந்து உன்னால் நிரூபிக்க முடியலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீரா கூட சேர்ந்து வாழணும் ஆனந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வெளியே வராங்க. உடனே வீரா பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு, பார்த்தல என்னோட கெத்து என்னன்னு சொல்லிட்டு, 2 நாள் என்ன ஆனந்தி நீ நிரூபிக்க முடியும், அப்புறம் காலம் ஃபுல்லாக நீ ஏன் கூட தான் வாழணும், என் வீட்டுக்கு அது வாசல் உனக்காக திறந்தே இருக்கும், அதுக்கப்புறம் 365 நாளும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வாயை மூடுடா, நீ பண்ண வேலையெல்லாம் இந்த கோர்ட்டுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் மனசாட்சிக்கு தெரியும்ல, எனக்கு மனசாட்சி இல்லை ஆனந்தி அப்படின்றாரு. அதான் தெரிஞ்ச கதையாச்சு, இந்த 2 நாள் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்றாரு. சார் கலக்கிட்டீங்க சார், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வக்கீல் வந்து எப்பவும் போல் பாராட்டிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. பார்த்தீங்கல்ல எப்படி பண்ணான் அவன், அவனோட உண்மையான சுயரூபம் அண்ணன் உனக்கு தெரியுதானே, அவன் எப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு எப்படி நடிக்கிறான்னு பார்த்தல, அவன் வந்து என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தல, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினான்னு பார்த்தல, என்னமோ அவன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்கினா, இப்போ பார்த்தியா அவன் சுயரூபம் என்னன்னு நீ பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து அமைதியாக இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து மாப்பிள்ளை எதனால் இப்படிலாம் பண்ணாருன்னு தெரியுது, அவனுக்கு எதனால் பண்ணுவான், என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துனதால தான் பண்ணியிருக்கான், இவ்வளோ பண்ண அவனுக்கு இதுக்கப்புறம் நீ சப்போர்ட் பண்ண அப்புறம் நான் நல்ல விளைவு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு வராங்க, டே என்னடி ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி நடந்துருச்சுடி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு, இங்கே பாரு 2 நாள் தான் டைம் கொடுத்து 2 நாள் எப்படி அந்த வீரபத்திரம் மோசமானவன் சொல்லி நிரூபிக்க போகிற அப்படின்னு யோசிக்கிறாங்க. 2 நாள் டைம் கிடச்சிட்டு எப்படியாவது அவனை பற்றி வந்து நம்ம கோர்ட்டுக்கு புரிய வைக்கணும்டி, ஆனால் இப்போ என்ன வழியுமே இல்லையே, வேறு வழியே இல்லடி, அவனோட ஃபோனை எடுத்தால் தான் வேலைக்காகும், ஃபோனையா என்னடி சொல்கிற, அந்த ஃபோனை வச்சு தானே அவன் எல்லாத்தையுமே வந்து சொன்னான், அதில் வீடியோவை காமிச்சிருக்கான்ல, அந்த வீடியோவை முழு வீடியோவை அவன் எடுத்திருப்பான் கண்டிப்பாக, ஏன்னா அவன் வச்சுட்டு போயிருந்தானா ஃபோனை, முழு வீடியோ அவன் ஃபோனில் இருந்திருக்கும், பாதி வீடியோ தான் அவன் எடிட் பண்ணி வந்து காட்டியிருக்கான், அப்போ மீதி வீடியோ அந்த ஃபோனில் தானே இருக்கணும் அப்படின்னு. ஆமாம் ஆனந்தி, சரி இப்போ என்ன பண்ணுறது, அவன் ஃபோனை எப்படி நம்ம கைப்பற்றுறது, எப்படியாவது அவன் ஃபோனை வந்து நம்ம வந்து வாங்கியே தீரணும், அதை விடவே கூடாது, அவன் ஃபோனை அவனுக்கு தெரியாமல் அவன்கிட்டருந்து எடுத்தே ஆகணும், அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிரூபிக்க முடியும், வேறு வழியே கிடையாது, அந்த முழு வீடியோவும் நம்மளுக்கு கிடைச்சா அந்த முழு வீடியோவும் நம்ம போட்டு காமிச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஜட்ஜி வந்து நம்மளுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சரிடி இப்போ என்ன பண்ணலாம், எப்படி அவன் ஃபோனை எடுக்கிறது, வேறு வழியே கிடையாது, அவன்கிட்ட நயவஞ்சகமாக பேசி தான் அந்த ஃபோனை அவன்கிட்டருந்து எடுத்து ஆகணும், மறுபடியும் அவன்கிட்ட பேச போறியா, வேறு வழி, அவன் எப்படிலாம் நடித்து என்னை ஏமாற்றி என்னை அசிங்கப்படுத்தினா அதே மாதிரி தான் அவனையும் நடித்து நான் ஏமாற்றி அவன் சுயரூபத்தை தோல் உரிச்சு காட்டுவேன் அப்படின்றாங்க. சரி ஆனந்தி இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, அவன் வழியில் போய் தான் எல்லாமே பண்ணணும், அதனால் வேறு அவனை எப்படியாவது நம்ம இடத்துக்கு வர வச்சு அவன்கிட்ட ஃபோனை வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி இப்போ என்ன பண்ண போகிற, வேறு வழியே கிடையாது, அவனை வர வைக்கிறதுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணவதியும் அவன் வந்து ஆனந்தியும் யோசிக்கிறாங்க. வந்து ஆனந்தி வந்து கால் பண்ணுறாங்க, அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி வீராக சந்தோஷம் தாங்க முடியும், என் வழிக்கு வந்து தாண்டி நீ ஆகணும், ஃபோன் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு.